அனைவருக்கும் இனிய மே மாத 1ஆம் தேதி காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள், தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் உழைக்காத எந்த உயிருமே கிடையாது. வேலைக்கு போகிறவங்களேருந்து வீட்டில் இருக்கிறவங்கள இருந்து ஆடு மாடு ஐந்தறிவு உள்ள விலங்குகள் செடி மரம் கொடி எல்லாமே உழைக்குது. உழைப்பால் மட்டும்தான் எல்லாருமே உயர முடியும். சாமி உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலத்தை கொடுத்து இன்னும் நல்லா உழைத்து இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாப்பு ஃபேமிலி சார்பாக அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற பாப்பு ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே மே 1ஆம் தேதினா எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் லீவு, செகண்ட் எனக்கு தெரிஞ்சு விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது பகலில், இப்போ தான் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஈவினிங்கில் மே 1ஆம் தேதிலாம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஹாஸ்டலில் இருந்து வீட்டுக்கு வந்துடுவோம் லீவ் விட்டுட்டாங்கன்னா. மே 1லேருந்து 10 வரைக்கும் கம்பல்சரி விபிஎஸ் நடக்கும். இன்றைக்கி சர்ச்சுக்கு தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன். என்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும், நல்ல கோல்டு காஃபு ஃபீவரு எல்லாமே இருக்குது. நைட்டு 2 நாளாக ஏசி சுத்தமாக ஒத்துக்கலை. ஏன்னா இந்த பசங்க ஆஃப் பண்ண மாட்றாங்க. எனக்கு அது ஒத்துக்கலை, ரொம்ப குளிராக இருந்துச்சு. அதனால் ரொம்ப தலைவலியாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது, அப்படியே ஃபீவரில் முடிஞ்சிடுச்சு. சர்ச்சு கிளம்பிட்டு தான் உட்காந்துருந்தேன் நான். ஷேரனமாக சீக்கிரமாக எழுந்துட்டா. எங்களுக்கு 6 மணிக்கெலாம் சர்ச்சு. எப்போவுமே நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு நினப்பேன். ஷேரனும் சீக்கிரமாக எழுந்து இருந்தால், தூங்கி எழுந்ததும் இதான் நம்ம கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற கதவு. அங்கே தான் நம்மளுடைய ஃபேவரட் ஸ்பாட். ஏன்னா அடுப்பு பக்கத்துலேயே இருக்கும். சாப்பாடு வச்சுட்டு இந்த படிக்கட்டில் தான் உட்காந்து பூண்டு உரிப்பேன், வெங்காயம் தக்காளி கட் பண்ணுவேன், எல்லாமே கடகடன்னு செஞ்சுடுவேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நலங்கு ஃபங்க்ஷன். சர்ச்சு முடிச்சுட்டு திரும்ப வரும்போது கேத்ரின், நம்ம சர்ச்சு தான் அவளுக்கு மே 5 வெட்டிங் கல்யாணம். அதனால் சரி போயிட்டு வரும்போது நலங்குக்கு நாங்கள் எல்லோரும் இங்கே தான் வருவோம். அப்படியே போனால் சர்ச்சில் விபிஎஸ் ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் பேனர்லாம் கட்டியிருந்தாங்க. இந்த வருஷம் தலைப்பு உமது அரசு வருக. இதுதான் நம்மளுடைய சிஎஸ்ஐ வெஸ்லி சர்ச் தையூர். நான் போகிறதுக்கு முன்னாடி பாட்டை ஸ்டார்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. 5 நிமிஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். அதுக்கப்புறம் சர்ச்சு உள்ளே போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்கே வந்தோன்னா கேத்ரினுடைய நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். கேத்ரின் நம்ம சர்ச்சு தான். அவள் எனக்கு தெரிஞ்சு சண்டே கிளாஸில் இருந்து யூத்தில் இருந்து அப்புறம் சண்டே கிளாஸ் எடுத்து இப்போது கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டாங்க. நல்ல ஒரு குடும்பம், நல்ல மாப்பிள்ளை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் பார்க்குறவங்களும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு அப்படியே செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஆயர், மிஷினரி எல்லாரும் போயிட்டு கேத்ரினுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஐயர் தான் ஃபஸ்ட்டு பூ எடுத்து அவளை ப்ளெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சார். காலையில் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் டீ குடித்தோம். அங்கே டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட லேட்டுன்னு வந்துட்டோம். அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாதுல்ல, ஒரு 7 தான் ஆச்சு. அப்போது கேத்ரினுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே அவங்க சர்ச்சிலேருந்து வரும்போது ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் இருக்கும். அது கேத்ரினுடைய முகத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது. இவங்க தான் மரியாள், கேத்ரினோட தாய்மாமாவோட ஒய்ஃப் அவங்க. இது சாந்தி அக்கா, எங்கள் அக்கா. இவங்க அப்புறம் ஜெசிந்தா அக்கா வந்திருந்தாங்க. டெய்ஸி, கேத்ரின் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் மிஷினரியா வச்சாங்க. எல்லோரும் வச்சுட்டு அங்கேருந்து அவங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கேத்ரினுடைய அம்மா வச்சாங்க. எல்லா அம்மாவுக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? பொண்ணு இவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்துட்டு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிட போகிறாங்க அப்படின்னு ஒரு கஷ்டம் வஸ்தி அக்காவுடைய முகத்துலையுமே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கேத்ரின் ஒரே பொண்ணு, முதல் பொண்ணு. அதுக்கப்புறம் வசந்த் தம்பி தான். அதுக்கப்புறம் நான் டெய்ஸிக்கிட்ட ஃபோனை கொடுத்து, டெய்ஸி அக்கா நலங்கு வைக்கும் போது மறக்காமல் எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கேத்ரினுக்கு ஒரு கையில் வச்சுருந்தோம். எல்லோரும் 2 கையில் வெய்யி, ஒரு கை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், 2 கையில் வெய் பார்ப்போம் அப்படின்னாங்க. அதனால் 2 கையில் எடுத்து தலை ஃபுல்லாக வெயில் டைம் தானே ஒன்றாவதுமா கோச்சிக்காத அக்கா மேலே சொல்லிட்டு அவளுக்கு நலங்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக மனசுலேருந்து சந்தோஷமாக நான் வச்சேன். ஏன்னா ரொம்ப
க்ளோஸ்னால் யூத் பிள்ளைங்க எல்லாருமே கொயரில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஒரே தங்கச்சிங்க மாதிரி தான். அவங்க வந்து இப்போது ஒர்க்கு எல்லாருக்கும் காலேஜ் படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, லீவ் கிடைக்காதனால தான் சரியாக வர முடியல. அதுக்கப்புறம் கேத்ரினுக்கு வந்து அங்கேருந்து வச்சுட்டு உடனே வந்து கிராமத்தில் கிடையாது, ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்பாங்கள்ல நலங்கு வச்சா, அதில் வந்து பூவு, சாக்லேட்டு, அதிரசம், அதுக்கப்புறம் வாழைப்பழம்லாம் இருந்துச்சு. அங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது யாருமே அங்கே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவாங்க, நம்ம பசங்க எழுந்துப்பாங்க, அவர் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கின்னு அந்த பிளேட்லேயே வந்து இது இலை வச்சுட்டு அங்கேருந்து வந்து நம்ம டிஃபன்லாம் வந்து இட்லி, பொங்கல் அது எல்லாமே வந்து வாங்கி எடுத்துக்கின்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அதை வந்து சரி பசங்களை கொடுத்தேன். ஆனால் அவங்க எழுந்துக்கல. அப்போது அவங்க அப்பா தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஆனந்த் வந்து கிண்டல் பண்ணியிருந்தான், சேனலில் வந்துடும்லக்கா இன்னும் 1 மணி நேரமா 2 மணி நேரமா அப்படின்னா. அதுக்கப்புறம் நானே வச்சுக்கினேன். அவன் வந்து சாம்பார், வடை எல்லாமே வச்சாங்க. வாட்டர் பாட்டில் கூட கொடுத்துட்டாங்க. இதையும் கவர் பண்ணுக்கா அப்படி சொல்லிட்டு என்னை வந்து நம்ம தம்பிங்களாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சூடாக இருந்தது எல்லாமே, அதெல்லாம் எடுத்துக்கின்னு நம்ம வீடு வந்து ஒரு 4 வீடு தள்ளி தான், நம்ம தெருவு தான். அவங்க சர்ச்சு பக்கத்துலேயே வீடு அவங்களுக்கு. அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. வீட்டு வேலை எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டா மட்டும்தான் நம்ம விபிஎஸ்க்கு போக முடியும். ஏன்னா விபிஎஸ்க்கு போயிட்டா ரிட்டன் வரத்துக்கு எப்படியோ 8:30 9 o'clock ஆகிடும். அதனால் இது வரைக்குமே வந்து விபிஎஸ்ஸை நான் கல்யாணம் ஆனாலும் என்ஜாய் பண்ணி குழந்தைங்களோட குழந்தைங்களா விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் கொண்டாடின்னு இருக்கிற ஜீவனில் ஒருத்தி நான். வீட்டில் எவ்வளோ திட்டு வாங்கினாலும் போதும், உன் வயசுக்கு நீ விபிஎஸ் டீச்சராக இருந்துக்கிற, எல்லாம் பண்ணிக்கிற, விடுன்னா கூட நான் கேட்க மாட்டேன். ஏன் விபிஎஸ்ல அது என்னோடய ப்ரைவசி, அதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, நான் போவேன், நான் எல்லாத்துலேயும் கலந்துப்பேன், நான் கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இது வரைக்கும் நான் போயின்னு தான் இருக்கிறேன் கடவுள் சித்தத்தில். அதுக்கப்புறம் மளிகை சாமான்லாம் வாங்கணும்ல, அதனால் எல்லா மளிகை சாமானும் உட்காந்து எழுதுன்னு இருந்தேன். எழுதலைன்னா மறந்து போயிடும். அதனால் காலையிலேயே எழுதிட்டேன். கடை அந்தோனி ஸ்டோர் வந்து 9 o'clock தான் திறப்பாங்க. நம்ம ஒரு 9:30 போனால் கரெக்டாக இருக்கும். அதனால் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கி வச்சுட்டா நம்ம அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போவோன்னா அது 1 மாதத்துக்கு 1.5 மாதமே வரும். ஆனால் இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது, சால்ட் எழுத மறந்துட்டேன். சால்ட் 5 நாளைக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சு. அதனால் கல் உப்பு தான் வந்து நானாக தூள் பண்ணி போட்டுருக்கேன். சால்ட்டு எழுதணும். இதை பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்தது. அப்புறம் நானும் ஷேரனும் போயிட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் டீ வச்சுட்டு 2 பேரை உட்காந்து பேசியிருந்தோம். ஷேரன் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாள். ப்ளஸ்ஸு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வீடை நான் சுத்தம் பண்ணி வச்சா கூட அவள் கழிச்சிக்கினே இருப்பாள். இப்போ அவங்க பெரிய பசங்க ஆகிட்டாங்கல்ல, அதனால் வீடு நீட்டாக இருக்கணும், நீட் அண்ட் குட்டாக இருக்கணும், பெட்டு எப்போவுமே களையக்கூடாது அப்படி